சுனாமி பேரழிவின் 21வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள கடற்கரை பகுதிகளில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் மல்க நினைவஞ்சலி செலுத்தினர். ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி அதிகாலை இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எனப்படும் ஆழி பேரலை உருவாக காரணமாக அமைந்தது. இந்தியா, இலங்கை, மலேசியா உள்ளிட்ட 14 நாடுகளின் கடலோர பகுதிகளில் சுமார் 30 மீட்டர் உயரம் வரை சுனாமி எனப்படும் ஆழி பேரலைகள் எழுந்தன. இதில் உலகம் முழுவதும் மொத்தம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாட்டில் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குழந்தைகள், பெண்கள், மீனவர்கள் என சுனாமி அலையில் சிக்கிய எவரும் பின் கரை திரும்பவே இல்லை. இந்நிலையில் சுனாமி பேரலையின் 21வது ஆண்டு நினைவு தினம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கடற்கரை பகுதிகளில் அனுசரிக்கப்பட்டது. சுனாமியில் உறவுகளை இழந்த குடும்பத்தினர் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். சுனாமி தாக்குதலில் 6,065 பேர் உயிரிழந்த நாகை மாவட்டத்தில் 30 மீனவ கிராமங்கள் மற்றும் வேளாங்கண்ணி பேராலயம் சார்பில் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. வேலைக்கு வந்துட்டு பிற்பாடு எங்களுக்கு எப்படின்னு ஒன்றுமே தெரியல. நாங்கள் போய் பார்த்த பிற்பாடு தான் எங்கள் பிள்ளைங்க மிதங்கிடுச்சு, தண்ணியில் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து வச்சுட்டோம். அதிலிருந்து எங்களால் மீண்டு வரவே அது மறக்க முடியாத ஒரு நாள். அது அந்த நினைவெல்லாம் சும்மா சாதாரணமாக சாவது வேற, எல்லாத்தையும் அந்த இதில் பலி கொடுத்தது அது வேற. அதெல்லாம் ஆற்ற முடியாது. அந்த இதெல்லாம் நம்ம செத்தாதான் அரிக்கணும். சுனாமி நினைவு தினத்தையொட்டி அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் கடற்கரை மணலில் பிரம்மாண்ட ஆமை உருவம் வடிவமைக்கப்பட்டு கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது. இதேபோல் குமரி, தூத்துக்குடி, கல்பாக்கம், கடலூர், வேதாரண்யம், சென்னை பட்டினப்பாக்கம், பொன்னேரி, சீர்காழி, மரக்காணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. சுனாமி ஆழி பேரலையில் கடலோடு கலந்துவிட்ட உறவுகளை நினைத்து பாதிக்கப்பட்ட உறவினர்கள் ஆறாத காயத்தோடு 21வது ஆண்டாக கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.